ஹலோ சார், முக ஸ்டாலின் சார். என் பேர் சுதா. நான் கொல்லாரில் வசிக்கின்றேன். நான் ஒருத்தர்கிட்ட சந்தமேடு என்ற சங்கீதா என்றவங்க கிட்ட சீட்டு பணம் கட்டியிருந்தேன். கொரோனாவுக்கு முன்னாடியே சீட்டு பணம் 2,00,000 ரூபா சீட்டு நான் கட்டினேன். அவங்க தரேன்னு சொல்லி இன்னும் வரைக்கும் தரவே இல்லை. 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும் உன்னால்? நான் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வக்கீல் வச்சு பத்திரம் எழுதினேன். இன்னும் வரைக்கும் அந்த காசு தரல. கேட்டால் இது வட்டி காசுன்றாங்க. நான் வட்டி காசுலாம் இல்லை சார், இது வந்து சீட்டு காசு. நான் சீட்டு தான் கட்டினேன், என் சொந்த காசு தான் இது. எங்கே தரதுன்னு நான் இங்கே திண்டிவனத்தில் ரோஷன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இது சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் விழுப்புரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த விழுப்புரம் ஸ்டேஷன்லேயே நாங்கள் நாய்ப்படாத நடக்கிறோம். ஒரு சொல்யூஷனும் கிடையாது. இதுவும் கிடையாது. எதுவுமே சொல்லி பேசி தான் அனுப்புகிறாங்களா தவிர அதை கேர் பண்ணவே மாட்டுறாங்க. நாங்களாம் ஏழைப்பட்டவங்க, நடுத்தர மக்கள், எங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்களை ஏமாற்றி மோசம் பண்ணி நான் நம்பி தான் சீட்டு கட்டினேன், பசங்களுக்கு ஆகணும். லாஸ்ட்டில் சீட்டு காசு தரவே இல்லை. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, என்னாலே போய் நடக்க முடியல. விழுப்புரம் போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, போயிட்டு வாங்க, அப்புறம் வாங்க, 3ஆம் தேதி வாங்க, 5ஆம் தேதி வாங்க, புதன்கிழமை வாங்க, அடுத்த வாரம் வாங்க, அப்படி சொல்லி நாளை தள்ளினே போயிட்டு இதுக்கே அது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நடந்தே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் காசு வந்த பாடு இல்லை. அவங்கக்கிட்ட கேட்டால் நான் என்னால் முடியாது, தர முடியாதுன்றாங்க. சந்தமேட்டில் சொந்த வீடு இருக்குது, பெரம்பலூரில் சொந்த வீடு இருக்குது, மாடி வீடு கட்டியிருக்காங்க. 2 பசங்களை வெளிநாட்டில் படிக்க வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய பசங்களை. இங்கே அவங்க வீட்டுக்காரர் வேலை செய்கிறாரு, இவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க. எங்கே என் காசு தரணும்னு என்னை ஏமாற்றி மோசம் பண்ணுறாங்க. நான் வக்கீல் வச்சேன், ஆனால் எனக்கு இது புறம்பா திரும்பிடுச்சு சார். நான் என்ன தான் பண்ணுறது? ரோஷன் ஸ்டேஷன், திண்டிவனத்தில் ரோஷன் ஸ்டேஷனே எடுக்க மாட்டாங்கன்னு நான் விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு போனேன். விழுப்புரம் ஸ்டேஷனே எடுக்க மாட்டாங்க. இதோட மேல் அதிகாரி யார் இருக்காங்க? எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. எனக்கு எப்படியாவது இந்த காசை வாங்கி கொடுங்க. நீங்கள் தான் உதவி செய்யணும். நான் கட்டின காசு எப்படியாவது வாங்கி கொடுங்க. ஆக்ஷன் எடுக்கவே மாட்டுறாங்க. எப்படி எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சமாதானம் பண்ணி தான் அனுப்புகிறாங்களே தவிர அது காசு கொடுக்குற இதுவே கிடையாது. அது இப்போ போலீஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஜெயிலில் கூட போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. எஸ்ஏ மேம், போலீஸ் நீங்கள் ஜெயிலில் கூட என்ன போடுங்க, என்கிட்ட காசு இல்லைன்றாங்க. அதுக்கு கூட பயப்பட மாட்டாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டேன். நான் ஏன் காசு தரணுன்றாங்க. என்ன தான் பண்ணுறது தெரியல. நீங்கள் தான் சார் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் சார், எப்படி உங்கள் செல்லுக்கு எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால வாய்ஸ் மெசேஜ் மாதிரி எதுவும் அனுப்புகிறேன். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் சார், ப்ளீஸ். நான் உங்களை தான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ சார்.